வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த லெமன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ போல் லெமன் எடுத்து நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற வைக்க போகிறோமோ அதையும் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக கண்ணாடி பாத்திரமோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி தான் உபயோகப்படுத்தி ஊற வைக்கணும். எவர் சில்வரோ அலுமினிய பாத்திரமோ எடுக்கக்கூடாது, நம்ம உப்பு சேர்த்து ஊற வைக்கிறதுனால. அது மாதிரி நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்க விதைகள் எல்லாமே எடுத்துட்டால் நமக்கு அதிகளவு கசப்பு இருக்காது. அதிகளவுன்னு இல்லை, கசப்பே இருக்காது. கண்டிப்பாக அந்த விதைகள்லாம் நீக்கிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இதை மாதிரி எல்லா பழத்துலேயுமே விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி அதிகளவு பழம் எடுத்துருக்கிறதுனால நான் இந்த கண்ணாடி பவுல்லையே ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பழத்தில் நான் ஒரு 3/4 கப் பொடி உப்பு எடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் கண்டிப்பாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி கிடைக்காதனால நான் இந்த பொடி உப்பு எடுத்துருக்கேன். அது மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா குலுக்கி எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக கசப்புத்தன்மை இருக்காது. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 5 days கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி நம்ம ஊறுகாவை கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்ததுன்னா அந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ஊறி வரும், அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு 5 நாள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5ஆவது நாள் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஊறுகாயை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாதாரண மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே நமக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக அந்த பவுடரை ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊறுகாயோடு சேர்த்துக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கோம். நம்ம வெந்தயம் கடுகும் சேர்த்து இப்போது அதே கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து ஊறுகாயை தாளிக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு சிலர் விருப்பப்பட்டால் கடுகு சேர்த்து தாளிப்பாங்க. நான் இன்றைக்கி கடுகு சேர்க்கலை, டைரெக்டாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஊற வைக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து ஊற வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படி பண்ணலை. அது மாதிரி லெமன் சேர்த்ததுக்கப்புறம் நான் 2 மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு சிலர் எண்ணெயிலேயே இந்த மிளகாய்த்தூளை போடுவாங்க, அது மாதிரியும் போட்டுக்கலாம். ஆனால் கரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கணும். இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி பரட்டி விட்டால் போதும். கடைசியாக ஆஃப் பண்ணும்போது நம்ம கடுகு வெந்தயம் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடர் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே தூவிட்டு கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம விதைகள்லாம் நீக்கிட்டு பயன்படுத்தினால கண்டிப்பாக அதிகளவு கசப்பு இருக்காது. அது மாதிரி இந்த ஊறுகாயை நம்ம ஒரு 5 நாள் அல்லது 7 நாள் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். டெய்லி காலையில் நைட்டு 2 தடவையும் நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா உப்பு எல்லா பக்கமும் கலந்து நல்லா ஊறி வந்துடும் சீக்கிரமாக. அப்புறம் நம்ம தாளித்து வச்சதுக்கப்புறமும் இது ஊறிகிட்டே தான் இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு எந்த கசப்புமே இருக்காது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கசப்பு இல்லாமல் ஊறுகாய் சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த லெமன் ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.